ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. நாராயணமூர்த்தி மறுபடியும் புலவத்துக்கு வராரு. பகவான் யார் அமைச்சிருக்காருன்னு பார்க்குறாரு. பார்த்தா அஞ்சாவது ஆழ்வார் பகவான் அமைச்சிருக்கார் புலவத்துக்கு. அவர் மறுபடியும் வைகுண்டம் வந்து பகவான் நிற்கிறாரு. அவர் அஞ்சாவது ஆழ்வார் என்னன்னு பார்த்தா, இவர் பேர் வந்து நம்மாழ்வார். ஞானர் சுடர் வீசிய ஒளிப்பிளம்பில் உருவான நம்மாழ்வார் திருமாலுடைய படைத்தலைவரானார். திருமாலுடைய படைத்தலைவர் உடம்பிளவில் உண்டானார் நம்மாழ்வார். நம்ம பகவானுடைய சிறப்பை தான் சொல்கிறோம். இந்த ஆழ்வாருடைய சிறப்பு சாதாரண பாண்ட ஆழ்வார் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. எந்த உருவத்தில் அவர் ஆகியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பெருமையாக எடுத்து ஆழ்வாருடைய சிறப்பை நம்ம சொல்கிறோம். எப்படிப்பட்ட படிங்க பகவான் எப்படி இப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. அவர்கிட்ட சேர்த்துறதுலாம் அவர்கிட்ட இருக்கிற உறுப்பு தான். நான் வச்சுக்கிற கை என்ன உருவ வச்சிருக்காரோ அதை தான் அமைச்சிருக்காரு. ஆழ்வாருடைய பசுரம் அவரவர் தம அது அறி வகை வகை அவரவர் இறைவர் குறைவில்லா இறைவார் அவரவர் விதி வழி அடைவான் நின்னாரே என்ற அதாவது ஆழ்வாருடைய பசுரம். யாரு? நம்மாழ்வாருடைய பசுரம் ஒன்று சொல்றாங்க. அவர் நிறைய பாடியிருக்காரு. நம்ம ஒரு சும்மா அவருடைய விளம்பரம் ஒன்று இல்லையா, நம்மாழ்வார் என்ன சொன்னார்ன்றது ஒரு விளம்பரம் இல்லையா. அதனால ஞான வடிவமே நம்மாழ்வார் தெய்வமே, ஞான வடிவமே நம்மாழ்வார் தெய்வமே, நாராயணனின் படைத்தலைவனே, நாராயணனின் படை தலைவனே, உன் திருவடி பாதமே மனமே வணங்குமே, உன் திருவடி பாதமே மனம் வணங்குமே, நம்மாழ்வாரை போற்றுவோம், ஓம் நம்மாழ்வாரை போற்றுவோம். இந்த 12 ஆழ்வார்களிலே நம்மாழ்வாரை போற்றி மகிழ்கின்றோம். அடுத்த ஆழ்வார் யார் வருவார்னு பார்ப்போம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே 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 நமஸ்துதே.